Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஓராண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வட்டி கணக்கிடும் முறை அரையாண்டுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணனால என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்க இயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாதம் தான் ஒரு அரையாண்டு. ஸோ இயருக்கு எத்தனை அரையாண்டு இருக்கும் அப்படின்னா 2 அரையாண்டு இருக்கும். அதனால நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை. அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 5%. இயர் ஓராண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1 இயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 இயர்ஸ் கிடைக்கும். இப்போது 2 வருஷத்துக்கு வட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் ஒரே ஒரு வேல்யூ, செகண்ட் இயரில் 2 வேல்யூ வரும். இப்போது 1200ல் 5% பார்க்கணும். 1200ல் 5% பார்க்கணும். நம்ம ஈஸியாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்காக 10% பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10%. 10% 120, 120 அப்படின்னா அதில் பாதி தானே 5%. ஸோ 120ல் பாதி எவ்வளோ? 60. இதே 60 தான் இங்கேயும் வரும். சரிங்களா? இது வருஷம் வருஷம் அசலுக்கு வர வேண்டிய வட்டி. நெக்ஸ்ட்டு இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னா இந்த 60 இருக்கு இல்லையா, இதுக்கு 5% பார்க்கணும். 60ல் 10% அப்படிங்கிறது 6 ரூபா. இதில் 5%னா 6ல் பாதி எவ்வளோ? 3 ரூபா. இப்போது நம்ம எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா தனி வட்டி எஸ்ஐ. எஸ்ஐ எவ்வளோ? 120 ரூபா. இது எல்லாம் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 123 ரூபா. இப்போது இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்களா. ஸோ ஆன்சர் 3 ரூபா. இது நம்ம இப்படி எழுதி அதிலேருந்து மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வேல்யூவை விட்டுட்டு இந்த பக்கம் என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி மெத்தட், பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.